திரைப்பட நடிகை புவனேஸ்வரி விபச்சார தடுப்பு சட்டத்தின்படி கைது செய்யப்பட்டு அதன் பின் நடந்த 4/10/2009 தினமலர் செய்திகளை நான் யூடியூப் மூலமாக சொல்லியிருந்தேன். திரைப்பட நடிகை விபச்சாரத்திற்காக கைது செய்யப்பட்டாலும் இந்திய சட்டங்கள் விபச்சாரம் பற்றி என்ன சொல்லுகின்றன, விபச்சாரங்கள் எந்த காலங்களிலிருந்து நடைபெறுகின்றன என்பதை பற்றியும் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டுள்ளேன். இந்தியாவில் பணத்திற்காக பெண்கள் உடலை விற்பது குற்றமில்லை என்றாலும் விபச்சாரத்திற்கு ஒருவரை அழைப்பதும் விபச்சார விடுதிகளை நடத்துவதும் தரகர் மூலமாக இத்தொழிலை செய்வதும் குற்றமாகும். மனித உரிமை கண்காணிப்பு மையம் இந்தியாவில் 2.8 கோடி விலைமாதர்கள் இருப்பதாகவும் மும்பையில் மட்டும் 1 லட்சம் விலைமாதர்கள் இருப்பதாகவும் கூறுகிறது. இவர்களால் HIV, எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பரவுவதாகவும் கூறுகிறது. விலைமாதர்களை பல வகையாக பிரிக்கலாம். பொதுவான விலைமாதர்கள், பாடகிகள், நடனப் பெண்கள், கால்கேர்ள்ஸ் எனப்படும் பெண்கள் மற்றும் மதசார்பாக இருக்கும் தேவதாசிகள் போன்றவர்கள். இவர்களை சட்டம் அனுமதிக்காவிட்டாலும் சமுதாயத்தில் இவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். கொல்கத்தாவில் சொனாக்கட்சி என்ற இடத்திலும், மும்பையில் காமத்திபுராவிலும், புதுதில்லியில் ஜிபி ரோடிலும், குவாலியரில் ரேஷ்மாபுராவிலும், புனேயில் புத்வார்பேட்டையிலும் ஆயிரக்கணக்கான விலைமாதர்கள் வசித்து வருகின்றனர். கடந்த காலங்களில் வாரணாசியில், தால்மந்திரிலும், சஹரான்பூரில், நக்குசா கடைவீதி பகுதியிலும், புவனேஸ்வரில் மாலிசாகி பகுதியிலும் மற்றும் ஆந்திராவில் உள்ள முசாபர்பூர், பெத்தாபுரம், குடிவாடா பகுதிகளிலும் விலைமாதர்கள் வசிப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பரவியிருந்த தேவதாசி என்ற முறையினால்தான் விபச்சாரத் தொழில் பரவ ஆரம்பித்தது என்பது வரலாற்று உண்மை. கோயில்களில் தேவதாசிகளை கடவுளுக்கு திருமணம் கட்டிவிடுவது என்ற வழக்கத்தை கர்நாடகா 1982 ஆந்திரா 1988 ஆண்டிலும் தடை செய்தது. விபச்சாரம் செய்ய பெண்கள் செல்வதற்கு முக்கியமான காரணங்கள் சிலவற்றை சொல்லலாம். வீட்டில் பெற்றோர்களின் கொடுமை, கெட்ட நண்பர்களின் சகவாசம், குலத்தொழில், சமுதாயத்தின் தீய பழக்க வழக்கங்கள், பெண்கள் பருவமடைந்த பின்பும் பெற்றோர்கள் அவர்கள் திருமணத்தை செய்யாமல் இருத்தல், காமுகர்களால் கற்பழிக்கப்படுதல், திருமணம் செய்து கொண்ட இளம்பெண்ணை கைவிடும் கணவர்கள், குடும்பத்தின் வறுமை, பாலியல் கல்வியை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாமல் பருவ கோளாறினால் செய்யும் தவறுகள், இதுவே பெண்களை விபச்சாரிகளாக மாற்ற வழிவகை செய்கிறது. பெண்களுக்கு தகுந்த கல்வியை அளித்து அவர்களுக்கு நல்லறிவை புகட்ட வேண்டியது அந்தந்த அரசாங்கத்தின் கட்டாய கடமை. பல பெண்கள் கொல்கத்தா, மும்பை போன்ற இடங்களில் உள்ள விபச்சார விடுதிகளுக்கு பங்களாதேஷ், நேபாள் போன்ற இடங்களிலிருந்து அழைத்து வரப்படுவதாகவும் பலர் கூறுகின்றனர். இதில் பல பெண்கள் 12 வயது கூட நிரம்பாதவர்களாம். 20 வயது அடையும் முன்பே பல பெண்கள் பல வியாதிகளால் பாதிக்கப்பட்டுள்ளார்களாம். முன்னாள் மத்திய அமைச்சர், மினிஸ்டர் ஃபார் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் ரேணுகா சௌத்ரி அவர்கள் கூறும்போது, இந்தியாவில் விபச்சார தொழிலில் ஈடுபடும் பெண்களில் 35% 47% வரை பெண்கள் 18 வயது அடைவதற்கு முன்பே இத்தொழிலுக்கு வந்து விடுவதாக கூறியுள்ளார். இந்தியாவின் தவறான செயல்களை தடுத்து நிறுத்தும் சட்டமாக தி இம்மாரல் டிராஃபிக்கிங் ஆக்ட் 1956 ITPA விபச்சார தொழிலை குற்றமாக கருதாவிட்டாலும் இந்த சட்டத்தின் 3வது பிரிவின்படி பொது இடங்களிலோ வீடுகளிலோ விபச்சாரம் செய்வதை தடை செய்து தண்டனையும் வழங்குகிறது. விபச்சார விடுதியை நடத்துபவர், அதன் உரிமையாளர், அங்கு இருந்த பெண்கள், ஆண்கள் எல்லோருமே குற்றவாளிகள். அவர்களுக்கு 5 ஆண்டுகள் வரை கடுங்காவல் தண்டனை விதிக்கலாம் என்று இந்த சட்டம் கூறுகிறது. இதைப்போல் இந்த சட்டத்தின் 2A பிரிவின்படி ஒரு பகுதியில் விபச்சாரம் நடப்பதாக
பத்திரிகைகளில் செய்தி வந்தால் அந்த இடமோ வீடோ விபச்சார தொழிலுக்காக நடத்தப்படுகிறதா என்பதை காவல்துறை கண்டறிந்து குற்றவாளிகளை கைது செய்யவும் இந்த சட்டம் வழிவகை செய்கிறது. குற்றவாளிகளை கைது செய்வதால் மட்டும் விபச்சார குற்றங்கள் குறைந்து விடுமா என்பதையும் நாம் சிந்திக்க வேண்டும். வறுமை கோட்டில் உள்ள பெண்களை கண்டறிந்து அவர்கள் தவறான வழியில் சென்று தங்கள் வாழ்க்கையை பாழடித்துக் கொள்ளாமல் இருக்க அரசுதான் ஆவண செய்ய வேண்டும். 2 வேளை சோற்றுக்காக விபச்சாரம் செய்கிறேன் என்று ஒரு பெண் சொன்னால் அது யார் குற்றம்? வறுமைக்காக தான் பெற்ற குழந்தையை ஒரு பெண் ஆற்றிலே தூக்கி எறிகிறேன் என்று சொன்னால் அதை சட்டம் அனுமதிக்குமா? இன்றைய சமுதாயத்தின் உச்சாணி கிளையில் இருப்பவர்கள் 2 வேளை சோற்றுக்காக விபச்சாரம் செய்யும் பெண்ணை தடுத்து நிறுத்தி அவளை வாழ வைக்க முன்வர வேண்டும். அறியாமையால் அவர்கள் செய்யும் செயல் தவறில்லை என்று வாதாடி அவர்களை ஊக்குவிக்க கூடாது. அந்த வாழ வகையற்ற பெண்களும் நமது சகோதரிகள். மாட மாளிகையில் வாழ்பவர்கள் ஆலயங்களுக்கு அள்ளி கொடுப்பதைப் போல் சமுதாயத்தில் நலிவுற்று கிடக்கும் ஏழை பெண்கள் வாழ்விற்கு விளக்கேற்ற முன் வர வேண்டும். பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு செய்வது போல் வறுமை கோட்டின் கீழ் வாழும் பெண்களை கண்டறிந்து அவர்கள் தவறான வழியில் சென்று விடாமல் அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெற்றோர்களோ மற்றவர்களோ இளம்பெண்களை விபச்சாரத்திற்கு விற்பதை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு ஆயுள் தண்டனை அளிக்க வேண்டும். திரைப்படத் துறையினரும் பெண்கள் விபச்சாரத்திற்கு செல்வதால் அவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் விளையும் கேடுகளை விளக்கி விபச்சார தடுப்பு விழிப்புணர்வு படங்களை தயாரித்து வெளியிட வேண்டும். தேவதாசி என்ற குலமே தமிழகத்து தலைகாட்டக்கூடாது என்று சொல்லும் நாம் அந்த தேவதாசி தொழில் மீண்டும் துளிர்விட என்றும் அனுமதிக்க கூடாது. கண்ணகியின் கற்பின் பெருமையை பற்றி வானளாவ பேசும் நாம் தமிழக பெண் 2 வேளை சோற்றுக்காக விபச்சாரம் செய்கின்றார் என்ற பரிதாப பேச்சை போக்கி பெண்கள் நமது நாட்டின் கண்கள் என்ற நிலையை உருவாக்கி ஏழை பெண்கள் சோற்றுக்காக விபச்சாரம் செய்யும் நிலையை மாற்ற முன் வர வேண்டும். பெண்களின் வறுமையை போக்கி அவர்களுக்கு கல்வியை அளித்து நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் உள்ள தமிழக பெண்களாக நமது பெண்களை மாற்றிட வேண்டியது நமது தமிழக அரசின் கட்டாய கடமை.